அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்து சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறார். இந்த காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். கோயிலில் அவர் தரிசனம் செய்துவிட்டு வரக்கூடிய காட்சிகளை தொடர்ந்து எம்முடன் செய்தியாளர் சதீஷ் முருகனும் இணைந்திருக்கிறார். சதீஷ் முருகன், சற்று நேரத்துக்கு முன்பாக தான் இந்த கூட்டணி கட்சிகளுடைய தொகுதி அப்படின்றது ரிலீஸ் ஆகியிருந்துச்சு. இப்போ அடுத்தபடியாக பிரச்சாரத்தை தொடங்கியிருக்காருன்னு பார்க்கிறோம். மேலும் நிலவரம் என பதிவு செய்யுங்க சதீஷ் முருகன். வணக்கம். அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தை இன்று முதல் தொடங்கி இருக்கிறார். அதற்காக தொடங்குவதற்கு முன்பாக மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் கோயிலில் ஒரு சாமி தரிசனம் செய்து வருகிறார். குறிப்பாக சற்று நேரத்திற்கு முன்பாகத்தான் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகளை இறுதி செய்து பட்டியல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது அவர் மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில முதல் முறையாக தன்னுடைய பிரச்சாரத்தை இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தை துவங்க இருக்கிறார். மந்தவெளி பேருந்து நிலையம் அருகே இந்த பிரச்சாரம் என்பது நடைபெற இருக்கிறது. அதிமுகவில் பொறுத்தவரை ஏற்கனவே 290க்கும் மேற்பட்ட இந்த ஆண்டுக்கான இந்த தேர்தல் அறிக்கையில பல்வேறு வாக்குறுதிகள் என்பது இடம்பெற்றிருந்தன. அந்த அடிப்படையில் அந்த வாக்குறுதிகளை முன்வைத்து தற்பொழுது இந்த பிரச்சாரமானது தொடங்கப்பட இருக்கிறது. மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையில கூட்டணி கட்சியான பாஜகவிற்கு இந்த முறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல முதல் முறையாக இந்த பாஜகவிற்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியிலிருந்து இந்த சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கியிருக்கிறார். இந்த நிலையில பாஜக ஒதுக்கப்பட்ட தொகுதி என்பதால் பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனும் இந்த பிரச்சாரத்தில் இடம்பெறலாம் என்கிற தகவலும் வெளியாகிறது. அதற்கு முன்னதாக தான் தற்போது மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் உலக பிரசித்தி பெற்ற கபாலீஸ்வரர் கோயிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு தற்போது பிரச்சாரத்துக்கு அவர் இன்னும் சற்று நேரத்தில் புறப்பட்டு பிரச்சார இடத்திற்கு சென்று அங்கு கூடியிருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் மக்களிடையே வாகனத்திலிருந்து அவர் பிரச்சாரத்தை மேற்கொள்வார் என்று கூறப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். கூட்டணி கட்சிக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த மயிலாப்பூர் தொகுதியிலிருந்து பிரச்சாரத்தை தொடங்கியிருக்காரு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அதனுடைய காட்சிகளையும் விவரங்களையும் நாம் கேட்டு பெற்றோம். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.